ஒரு மக நட்சத்திரம் ஒரு வீட்டுல பிறக்குதுனாலே அந்த வீட்டுல முன்னோர்கள் விட்டு சென்ற கர்மான்னு சிலது இருக்கும் இல்லையா, அடைக்கிறதுக்குன்னே பிறக்கிறது தான் மக நட்சத்திரம். அவங்களோட லைஃபே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியம், அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவங்க எனக்கு வேணும்னு நினைச்சு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன புரிய வரும்னா, you first understand that they are so charming. அதாவது அவங்க பேசுற விதமே ரொம்ப ஒரு சார்மிங்கா இருக்கும், ரொம்ப லைவ்லியா இருக்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. யாராவது அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். they are actually very active and dynamic. even in fact ஆக்டிவா ஒர்க் பண்ணல, நான் வேலைக்கே போலங்க அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அவங்க இருக்காங்கன்னா கூட இவங்க ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பாங்க. தென் தே மே கோ டவுன் அண்ட் டு அனதர் ஸ்டேட்டஸ். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு மரியாதை கொடுத்துட்டு இவங்களோட ஸ்டேட்டஸ் குறையும் போது இல்லை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க ஞாபகம் வச்சுட்டு தே வுட் ஜஸ்ட் கிவ் இட் பேக் டு தம். அவங்க நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துல இருக்கிற பித்ருக்கள் தான் அவங்க நட்சத்திர அதிபதி. அது ரெண்டு வகையா இருக்கலாம். ஒன்னு குரு மகம்ல நிக்குது அப்படின்னா அப்போ அந்த முன்னோர்கள், அந்த பித்ருக்கள் இல்ல உங்க இஷ்டதெய்வமோட பிளெஸிங், உங்க ஆன்மாவோட இஷ்டதெய்வமோட பிளெஸிங் அந்த பர்சனுக்கு கிடைக்கும் போது, குரு மகம்ல இருக்கும்போது அவருக்கு எதெல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தே ஃபேஸ் அ லாட் ஆஃப் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கெரியர்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகிற அந்த கெரியர் அட்மினிஸ்ட்ரேஷன். அஃப்கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் ஃபிட் ஃபார் தட் பொசிஷன். தே ஆர் சோ ஃபிட். இவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா they have to improve these things for sure. ஃபர்ஸ்ட் இவங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் மக நட்சத்திரம். ஒரு மக நட்சத்திரம் ஒரு வீட்டுல பிறக்குதுனாலே அந்த வீட்டுல முன்னோர்கள் விட்டு சென்ற கர்மான்னு சிலது இருக்கும் இல்லையா. என்னோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாங்க, இல்லை என் தாத்தா பாட்டி இவ்வளவு தூரம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கர்மாக்களை அடைக்கிறதுக்குன்னே பிறக்கிறது தான் மக நட்சத்திரம். ஸோ அந்த கர்மாக்கள் பாசிட்டிவ் கர்மாவா இருந்தா மக நட்சத்திரத்தோட லைஃப் சூப்பரா போகும். அந்த கர்மாக்கள் நெகட்டிவ் கர்மாவா இருந்தா மக நட்சத்திரம் அதற்கான விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இததான் they tell us கர்மிக் டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஜெனரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அதிகபட்சம் யாரை இம்பாக்ட் பண்ணோம்னா மக நட்சத்திரத்தை தான் இம்பாக்ட் பண்ணும். பிகாஸ் மக நட்சத்திரமே நட்சத்திரம் ஆஃப் பித்ருக்கள் சொல்லுவாங்க. பித்ருஸோட ரொம்ப கனெக்டடா இருக்க நட்சத்திரம், டைரக்ட் கனெக்ஷன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் அது அவங்கதான். அவங்க யாரு எதனால கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கனாலும் அவங்களால தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது கூடவே இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ அண்ட் see there are lot of things about மக நட்சத்திரம். அவங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியம், அவங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம், how powerful they are feeling in their locality அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவங்க எனக்கு வேணும்னு நினைச்சு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன புரிய வரும்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற மாயை, ஆன்மீகம், கடவுள் மட்டுமே நிலையா இருக்கிற ஒரே விஷயம்னு இவங்க கடைசியில புரிஞ்சுப்பாங்க. இதுதான் மக நட்சத்திரோட லைஃபே இவ்வளவுதான். So okay, so we'll see in depth அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஹெல்த், கெரியர் அண்ட் வாட் ஆல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா, அதுதான் இன்னும் முக்கியமா வேணும். அதெல்லாமே இதுல பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட ரெமெடிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா வேற எங்கேயும் போய் நீங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படிக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் மை ஓன் ரிசர்ச். என்னோட ஓன் ரிசர்ச்சை நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஐ வாண்டட் டு பிரிங் இட் ஃபார் தெம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்க ஒருத்தங்க இதை படிக்கும் போது அவங்க எப்படி படிக்கிறாங்கன்றத ஐ வாண்டட் டு see. அதனாலதான் நாங்க ரொம்ப லிமிட்டடா தான் வச்சிருக்கோம். இந்த லிமிட்டட் ஸ்டூடெண்ட் சீட்ஸ் ஃபில் ஆனதும் we will close it and அந்த லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் we will give the study materials, ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அண்ட் தென் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கா, அவங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கா, இதுக்கெல்லாம் நாங்கள் we'll have a separate group for them. பின்னாடி இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை எனக்கு இப்போ வேணாம் பின்னாடி எடுத்துக்கிறேன் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, பின்னாடி அவங்களுக்கு வரப்போற பேட்சஸ்க்குலாம் we won't give the group access or we won't conduct discussions. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபைல்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். பட் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் ஜாயின் த ஃபர்ஸ்ட் பேட்ச் itself, சரிங்களா?
திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து வேர்ல்டு வைட் வேற யாரும் சொல்லி தரல பிகாஸ் இது ஓன் ரிசர்ச்ன்றதால. யூஎஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு, பட் தே ஒன்லி டீச் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, நம்மளோட அஸ்ட்ராலஜி இல்ல அது, சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசிக்கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் சோ மச் இன் டு த டாபிக். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும் அண்ட் டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் காமிங்க, அதுவும் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டினியூட் வித் த வீடியோ. ஒரு மக நட்சத்திரம் இருக்காங்க, நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் போய் பாக்குறீங்க, நீங்க அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றீங்க, சரிங்களா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் சோ சார்மிங். அதாவது அவங்க பேசுற விதமே ரொம்ப ஒரு சார்மிங்கா இருக்கும், ரொம்ப லைவ்லியா இருக்கும், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க எப்ப எந்த இடத்துல இருந்து பேசினாலுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களை சுத்தி இருக்கிற மாதிரி இவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருந்து பேசுறதுன்றது மக நட்சத்திரம்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு இருக்கும்போது இவங்க டக்குன்னு போய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஜெனரஸ் ஆட்டிடியூட் இருக்கும் அண்ட் வெரி ஆப்டிமிஸ்டிக். இந்த விஷயம் எப்படி பண்றதுன்னு தெரியல, நீங்க யோசிச்சு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஏன் பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் யோசிப்பாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு நீங்க வந்து தனியா இல்ல உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தே லவ், தே கிரேவ் ஃபார் அட்டென்ஷன். யாராவது அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் தே ஆல்சோ லைக், அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பாசிட்டிவா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் அ மக நட்சத்திரம். இந்த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு புரியுறது இந்த விஷயங்கள் தான் புரியும். சரி, கண்டினியூட் வித். சரி, அப்போ அவங்க இன்டர்னலி அவங்க கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆக்சுவலி வெரி ஆக்டிவ் அண்ட் டைனமிக். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு லிஸ்ட் வச்சுப்பாங்க, நான் இந்த விஷயம் பண்ணும், இந்த விஷயம் பண்ணும், அதுவும் பண்ணணும், இது எல்லாமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஆக்டிவாக ஒர்க் பண்ணலை, நான் வந்து வேலைக்கே போகலைங்க அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க இருக்காங்கன்னா கூட வீட்டில் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏதாவது ஒரு சில விஷயம்லாம் லைண்ட் அப் பண்ணி வச்சுட்டு அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ ஸ்பெஷல் சக்தி கால் தியாக ஷேப்பன சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த அஸ்ட்ராலஜி டேர்ம்ஸ்ல சொல்றது தான். ஸோ அது என்னன்னா, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா, பவர் ஆஃப் சென்டிங் ஆன்செஸ்டர்ஸ் டு ஹையர் டைமென்ஷன். அதாவது அவங்க முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தாத்தா பாட்டி இறந்தவங்க, இல்ல பாட்டன், 3 ஜென்ரேஷன்ஸ், 3 to 5 ஜென்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட இன்னும் ஹையர் டைமென்ஷன்ஸ், அதாவது அவங்க இருக்கிற அந்த முன்னோர்கள்னு இருக்கிற அந்த ஒரு டைமென்ஷன் இருக்கும்ல, ஒரு லோகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பித்ரு லோகமோ அந்த மாதிரி ஒரு லோகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அந்த லோகத்துக்கு போகலைன்னா அங்க இவங்களை போக வைக்கக்கூடிய ஒரு சக்தியும், அதுக்கும் மேல அவங்களுக்கான இன்னும் நல்ல கர்மாக்கள் சேர்த்து அவங்கள இன்னும் மேல போக வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் மக நட்சத்திரம்க்கு இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க அவங்க விட்டு போன கர்மாவை தான் இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அட் த சேம் டைம் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றதுக்கும் ஆயத்தமா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க உங்க முன்னோர்கள் கிட்ட வேண்டுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியா இருப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்க உங்க முன்னோர்களுக்காக வேண்டிக்கும் போது, இந்த மாதிரி என்னோட முன்னோர்களோட ஆன்மாலாம் சாந்தி அடையணும், இல்ல அவங்களுக்காக அந்த அமாவாசையில திதி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல கர்மாக்கள் மக நட்சத்திரமால அனுப்ப முடியும். ஸோ இஃப் யூ சி, இவங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்ல வந்த ஆன்மாக்கள், அதாவது வந்து இருந்து இறந்து போய் அங்க ஆன்மாவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இங்க பூமியில இருக்கிற மக நட்சத்திரம்க்கும் there is always some link going on. அவங்க கர்மாவை இவங்க செட்டில் பண்றாங்க, இல்ல இவங்க மக நட்சத்திரம் நல்ல கர்மாக்கள், அதாவது நல்ல வேண்டுதல்கள், அவங்களுக்கான ஒரு நல்ல ப்ராசஸ், அவங்க என்னோட தாத்தா பாட்டிக்காக நான் இதை பண்றேன், என்னோட பெற்றோர்களுக்காக நான் இதை பண்றேன், இந்த தான தர்மம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணும்போது அவங்களுக்கான நல்ல கர்மாக்களையும் நீங்க சேர்த்து அனுப்புறீங்க. ஸோ யூ போத் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட். அதுதான் அந்த சக்தி, அந்த தியாக ஷேப்பன சக்தியே அதுதான். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் சோ கனெக்டட் வித் தேர் லீனியேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த லீனியேஜ்னு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை எங்க ஊர் மாதிரி வராது, எங்க தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி, எங்க ஆத்து தண்ணிலாம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஹாவ் சம் ப்ரைட்
ஃப்ரம் தட் லீனியேஜ் இல்லையா? ஸோ இங்க வந்து ஊருன்னு கூட வேண்டாம். மக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன் வாட் எவர் திங்ஸ் தே ரிலேட் டு, அது ஊரா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸா இருக்கலாம், எங்க வீட்டுல இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க ஃபேமிலி பத்தி பெருமையா சொல்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல தே சீக் pride in that, they seek pride in their lineage. இன்னொரு சில பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரமா மட்டும் இல்லாம லக்னமா வரும்போது இல்ல குரு மகம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ரிலேட்டடான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுவாங்க. அதாவது இது எங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயில், அங்க நான் தான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும். ஸோ யூனோ they seek some kind of a pride and prominence in their lineage. அதாவது என்னோட லீனியேஜ்ல என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் மக நட்சத்திரம் பார்த்துப்பாங்க. ஸோ தட் இஸ் திஸ் கனெக்ஷன். ஸோ அதனாலே தான் வந்து தே ஆர் ஸோ கனெக்டட் வித் தேர் பித்ருக்கள் அதுவும் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணி வி கேன் சி இந்த டேட்டிஸ். அதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா, லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தோணிட்டே இருக்கும். சம் பீப்புள் மே பி ஏபிள் டு அச்சீவ் தட், சம் பீப்புள் வந்து சம் ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க, பட் அட்லீஸ்ட் அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்காம இருக்க மாட்டாங்க, அதுக்கு டுவர்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க மக நட்சத்திரம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி இனிஷியல் அட்லீஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆகாத மக நட்சத்திரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப்ல வந்து தே டேக் இன் அ லாட் ஆஃப் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் இந்த வேர்ல்ட்லி விஷயங்கள். அதாவது மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி எனக்கு நிறைய இருக்கணும், சோஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு நிறைய இருக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுப்பாங்க. வென் தே ஆர் நாட் அதாவது அவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் போகலை அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி போக போக கொஞ்சம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இவங்க அந்த மரியாதைன்றதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு போய் நிறைய மரியாதை கொடுத்து தன்மையா பேசுறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தன்மையா பேசுவாங்க. பட் வென் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன், இவங்கள மதிக்காதவங்கன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இவங்க ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பாங்க, தென் தே மே கோ டவுன் அண்ட் டு அனதர் ஸ்டேட்டஸ். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு மரியாதை கொடுத்துட்டு இவங்களோட ஸ்டேட்டஸ் குறையும் போது இல்லை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க ஞாபகம் வச்சுட்டு தே வுட் ஜஸ்ட் கிவ் இட் பேக் டு தம். அவங்க பாத்தீங்கன்னா இவன் இப்படிதான் பண்ணான், எனக்கு தெரியும், இவன் நான் நல்லா இருக்கும் போதே என்கிட்ட நல்லா பேசினான், நான் நல்லா இல்லாதப்போ இப்படிதான் பண்ணான் அப்படின்றத அவங்க கிட்டே கூட சொல்லி காமிச்சிடுவாங்க. So they are so straightforward in that, and they hold that thought. It is kind of a revengeful action, ஆனா அதை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இவங்க நேச்சர். அண்ட் அது கூட கண்டினியூ பண்ணி பார்த்தோம்னா, நான் பித்ருக்கள் பத்தி நிறைய சொன்னேன்ல, ஸோ இவங்களோட இந்த நட்சத்திர அதிபதியே பித்ருஸ் தான். ஸோ உங்க நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துல இருக்கிற பித்ருக்கள் தான் உங்க நட்சத்திர அதிபதி. அது ரெண்டு வகையா இருக்கலாம். ஒன்னு உங்க ஜெனரேஷன்ஸ்ல, நான் சொன்னேன் உங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ், உங்க அப்பா அம்மா இல்ல உங்க தாத்தா பாட்டி இல்ல உங்களோட தாத்தா பாட்டியோட முன்னோர்கள், அதாவது அவங்களோட அப்பா அம்மா இல்ல அவங்களோட தாத்தா பாட்டிகள், இந்த மாதிரி முன்னோர்கள் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் ஆப்வியஸா உங்களோட பித்ருக்கள். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்மாவோட பித்ருக்கள் இருப்பாங்களா. உங்க ஆன்மா எந்த ஒரு லோகத்துல இருந்து வந்தது அது இருக்கும்ல, உங்க ஆன்மா பூமியில பிறவி எடுத்திருக்குது ஓகே, அண்ட் மறுபிறவி மறுஜென்மம்லாம் எடுத்திருக்குது ஓகே, ஆனா எந்த ஒரு பிறவில இருந்து எந்த ஒரு லோகம்ல இருந்து வந்தது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம், ஏதோ ஒரு அந்த ஆன்மாவோட இஷ்ட தெய்வம்னு எந்த ஒரு லோகம்ல இருக்காங்களோ அவங்களோட லோகத்துல இருந்தா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஆன்மா விஷ்ணு லோகம்ல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் யாரா இருப்பாங்க? விஷ்ணுவா இருப்பாங்க. சோ அந்த இஷ்ட தெய்வம் ஆப்வியஸ்லி மக நட்சத்திரம் நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த இஷ்ட தெய்வமே இஸ் ஒன் ஆஃப் த பித்ரூஸ் ஃபார் யூ. அவங்களே உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பித்ரூஸ் தான். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க லைஃப் நிச்சயமா நல்லா போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க உங்க ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு கம் டு ஹர் பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் கிளாஸ் ஆகஸ்ட் 24th or 25th அதை அனௌன்ஸ் பண்றோம். அது நடக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஃபார் யூ டு ஃபைண்ட் யுவர் இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆப்வியஸா the most powerful form of your பித்ருஸ். சரிங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு பித்ருஸ், அப்போ பித்ருலோகம்ல இருக்க பித்ருஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிறவியில ஒரு சில ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க,
தாத்தா பாட்டி வேற, அவங்களோட அம்மா அப்பா வேற, யாரெல்லாம் உங்க குடும்பத்துல இறந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க முன்னாடி பிறவியில உங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. சோ அப்ப என்னன்னா சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆன்மா மறுபிறவி எடுக்கும் போது ஒரு சில ஆன்மாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா கூடவே சேர்ந்து மறுபிறவி எடுக்கும். ஸோ அப்போ அவங்க என்னன்னா சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாக்களே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இருக்கும். அந்த அந்த செட் ஆஃப் ஆன்மாஸ் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி மறுபிறவி ஒன்னாவே எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோல் ஃபேமிலிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தே வுட் ட்ரை டு ஹெல்ப் யூ ஃப்ரம் தட் பித்ருலோகம். அவங்க வந்து ஐயோ இவ என்னோட சோல் ஃபேமிலியில தான் இருக்கா, இந்த முன்னாடி ஜென்மத்துல நான் ரிலேட்டிவா பிறந்தேன், இந்த ஜென்மத்துல நான் இன்னும் பிறக்கல, ஆனா அவங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தட்ஸ் வை இஃப் யூ சி மக நட்சத்திரம்க்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு எங்கிருந்தோ கிடைக்கிற மாதிரி தோணிட்டே இருக்கும். யாருடா எனக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியாது, ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில டக்குன்னு எது மூலமோ திடீர்னு ஒரு ஹெல்ப் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பித்ருக்களுக்குமே அந்த ஒரு பவர் இருக்கும். பிகாஸ் they would have reached certain dimensions already. ஸோ அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ அதுதான் சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் யுவர் டிடி. இப்போ கண்டினியூ பண்ணி மக நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சிம்பிளே த்ரோன், அதாவது சிம்மாசனம். ஏன்னா மக நட்சத்திரம் எந்த ராசியில வருது, சிம்ம ராசியில வருது இல்லையா. சோ அந்த சிம்மாசனம் தான் மக நட்சத்திரத்தோட சிம்பிளே. அப்ப சிம்மாசனம் எதை குறிக்குது, யார் சிம்மாசனம் வச்சிருப்பா, அந்த ராஜா இல்லையா. அப்போ ஒரு ராயல்டி, ஒரு ராயலான தன்மை, அந்த ராயலான தன்மையை குறிக்கிறது தான் இந்த மக நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு லைஃப்ல இருக்கிற சீக்கிங் என்ன இருக்கும், ஒரு கிங்குக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும், ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றதான் இவங்க லைஃபோட சீக்கிங்கே. அப்ப அந்த லைஃபோட சீக்கிங்ல ராஜா கிட்ட என்னென்ன இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பவர். ஸோ தே வாண்ட் டு பி பவர்ஃபுல். எதர் அவங்களோட ஃபேமிலியில பவர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்ல பவர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல அந்த ஊர்லயே வந்து எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்றது அந்த பவர் இவங்களுக்கு வேணும். அண்ட் தென் த செகண்ட் திங், ராஜா கிட்ட என்ன இருக்கும், ஸ்டேட்டஸ் அண்ட் கேப்பபிலிட்டி இல்லையா. அது மட்டும் இல்லாம உலகத்துல எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வெல்த். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான பேசிக்கான விஷயமா இவங்க அதை தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் டெஸ்டைன்ட் டு அச்சீவ் இட் ஆல்சோ அச்சீவ் இட். அதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்மாசனம், பிகாஸ் தே வாண்ட் டு ஃபீல் தட் ரீகல் அண்ட் ராயல் திங். அண்ட் இன்டர்ன் பாத்தீங்கன்னா இவங்க தே ஹாவ் டு கீப் திங்ஸ் அக்கார்டிங்லி அரௌண்ட் தெம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யூஸ் பண்ற சேர் வந்து ரொம்ப ராயல் அண்ட் ரீகலா சேர் யூஸ் பண்ணாங்க. தட்ஸ் அகைன் குட் ஃபார் தம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெமெடி ஃபார் மக நட்சத்திரம். நான் எல்லா நட்சத்திரம் வீடியோஸ்லயும் இதே மாதிரி ரெமெடி சொல்லிட்டு இருக்கேன். இஃப் யூ ஹவ் மிஸ்ட் இட், கோ வாட்ச் இட். ஸோ மக நட்சத்திரம் சந்திரன் இன்னும் நட்சத்திரமா வந்தா மட்டும் இல்ல, ஈவன் உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் மகம்ல நிக்குதுன்னாலும் அந்த கிரகங்கள் ரிலேட்டடா நீங்க இதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரு மகம்ல நிக்குது அப்படின்னா குருன்றது என்னது, நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளோட நாலேஜ். அண்ட் குரு இஸ் ஆல்சோ ஃபார் வெல்த். அப்போ அந்த முன்னோர்கள், அந்த பித்ருக்கள், இல்ல உங்க இஷ்டதெய்வமோட பிளெஸிங், உங்க ஆன்மாவோட இஷ்டதெய்வமோட பிளெஸிங் அந்த பர்சனுக்கு கிடைக்கும் போது, குரு மகம்ல இருக்கும் போது அவருக்கு வெல்த் கிடைக்குது, அவருக்கு பாக்கிய உதவி வருது, அவருக்கு லக் கிடைக்குது. ஓகேங்களா. சிமிலர்லி யூ கேன் அப்ளை ஃபார் வீனஸ் இன் மகம். அண்ட் தென் வீனஸ் இன் மகம் அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறதுக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் வேணும். அதே மாதிரி சன் இன் மக நட்சத்திரம் நல்ல லைஃப்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு, பவர் கிடைக்கிறதுக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் வேணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரகங்கள் மகம்ல இருந்தாலும் யூ கேன் கோரிலேட் த சேம் ஈக்குவேஷன். சரி, இப்போ கண்டினியூ பண்ணி மக நட்சத்திரத்தோட அனிமல் பாத்தீங்கன்னா ரேட். ரேட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எலி மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க எங்க எந்த பொருள் வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடும். எலி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் எக்ஸலென்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். ஒரு எலிக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா மீதி அனிமல், ஒரு நாய் அளவுக்கு எலியால ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்றதும் வந்து, ஏன்னா எலி வச்சு தானே அந்த சைக்காலஜிக்கல் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. ஸோ தே ஹவ் ப்ரூவ் தட். அண்ட் எலி வச்சு இன்னும் நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அண்ட் எலி ஹேஸ் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் பார்ட்னர், which is again another thing with Maga Nakshatram. Extreme attachment towards relationship and partnership மகம்க்கு இருக்கும். வித் பார்ட்னர், ஸ்பவுஸ் எஸ்பெஷலி இருக்கும். ஸோ அதே கண்டினியூ பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். மக நட்சத்திரம் இன் ரிலேஷன்ஷிப் தேர் ஆக்சுவலி வெரி பிளேஃபுல் இன் ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு இருக்க மாதிரி ரிலேஷன்ஷிப், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் டர்மாயில் ஒரு எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் மகமுக்கு பிடிக்காது. முக்கியமா சுக்ரன் மக நட்சத்திரம்ல இருக்கும்போது தே வாண்ட் டு பி பிளேஃபுல் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் தே வாண்ட் டு ஷோ தட் ஓவர் பவரிங் ஆன லவ்.
ஸோ அவங்களோட லவ் எப்படி இருக்கணும், ஒரு பவர்ஃபுல்லான லவ்வா இருக்கும். அண்ட் ஓவர் பவரிங். சரி, அந்த அந்த ஸ்பௌஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க பாசமா சொல்றாங்களே, இது ஒரு பாசமான கட்டளையா இருக்கே அப்படின்றதுக்காகவே அவங்க அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட லவ் இருக்கும். அண்ட் whenever it comes to family related things, they like show it off. இது என் ஃபேமிலியில இது நடக்குது, என் ஃபேமிலியில அது நடக்குது, இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு they like to show it off. அதுவுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் they have special affection towards kids. கிட்ஸ்க்கு ஏதாவது வேணுமா, அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு பார்த்து செய்யறது. மீதி பேரை விட வந்து இவங்களுக்கு குழந்தை இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க they have their own logic compared to other nakshatras. ஒரு ஃபாதர்லி கேர் அண்ட் எல்லாமே இவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் they are very protective about their family. ஸோ அவங்க ஃபேமிலி யாராவது வந்து ஏதாவது ஹார்ம் பண்றாங்கன்னா இவங்க வந்து அங்கே முன்னாடி they'll be like fighting for the family. அதுவும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ this is all for the relationship. அண்ட் கண்டினியூ பண்ணி செலிபிரிட்டிஸ் மக நட்சத்திரம்ல யார் தான் பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி புக் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? இந்த புக்கு எழுதினவர் பரமஹம்ச யோகானந்தா. பிறந்தது மக நட்சத்திரம் தான். ஸோ பரமஹம்ச யோகானந்தா பார்த்தீங்கன்னா இங்க இந்தியால பிறந்து அவரு கிரியா யோகா, குண்டலினி யோகா இது எல்லாத்தையுமே வெஸ்ட் இங்க யுஎஸ்க்கு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் எந்த காலத்துல, அந்த காலத்துலலாம் காவி உடை அணிஞ்சு யாராவது இந்தியாவுக்கு வந்த வெள்ளைக்காரங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இவர் காவி உடை போட்டுட்டு எங்க வந்திருக்காரு, யுஎஸ்க்கு வந்திருக்காரு. அண்ட் he has proved his point. He has started a society. அண்ட் அதுல வந்து பயங்கர ஃபாலோவர்ஸ். இப்போ வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இங்க யூஎஸ்லயும் இங்க நார்த் அமெரிக்கால இருக்காங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சிவரன்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கோல் விச் ஹி கெப்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அந்த கோல் செட் பண்றது, அதை அச்சீவ் பண்றது ஆப்வியஸா நம்ம மக நட்சத்திரம். நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையுமே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி கேட்ஸ்ல எங்க வந்து நிற்பாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி கிட்ட தான் அவங்க வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? இஃப் தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் லெசன்ஸ். இல்ல எனக்கு இன்னும் வேர்ல்ட்ல நிறைய லெசன்ஸ் இருக்கு, நான் மெட்டீரியலிஸ்டிக் திங் தான் தேடி போய் லெசன்ஸ் தான் கத்துப்பேன், பிரச்சனை தான் அனுபவிப்பேன்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மக நட்சத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. லைஃப் எண்ட் வரைக்கும் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த பிறவியில ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது. ஓகே. ஸோ பரமஹம்ச யோகானந்தா மக நட்சத்திரம் தான். அது மட்டும் இல்லாம இஃப் யூ சி அவருக்கு லக்னம் சந்திரன் ரெண்டுமே மகம். ஸோ டபுள் மகம், வெரி பவர்ஃபுல். அது தவிர நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க யாரு, ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்க, அவங்களும் மக நட்சத்திரம் தான். யூ நோ ஹவு பவர்ஃபுல் ஷி இஸ். சென்ட்ரல்ல ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு பவர் அவங்களுக்கு இருந்திருக்கு. டில் த டைம் ஆஃப் ஹர் டெத் ஷி வாஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ அவங்களோட லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸோ கனெக்டட். ஷி வாஸ் ஸோ பவர் தர்ஸ்டி, அதுவும் இருந்தது. அண்ட் அவங்க ரொம்ப ராயலா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பல கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே அவங்க வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு கம்பீரம் அவங்க கிட்ட எப்பவுமே வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே எது மூலமா வருதுன்னா அந்த நட்சத்திரம் மூலமா தான் வருது. தே லைக் டு பி தட் வே. ஜென்ரலி திஸ் நட்சத்திர பீப்புள் அட்மைர் சச் குவாலிட்டிஸ். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இதுல பிறந்தவங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இஃப் வி டாக் அபவுட் மக நட்சத்திரமோட ஹெல்த், எதெல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்னா தே ஃபேஸ் அ லாட் ஆஃப் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, மக நட்சத்திரம் தே லைக் டு டூ அ லாட் ஆஃப் ஹெல்ப் டு பீப்புள். இவங்க முன்னாடி இவங்களுக்கு போய் புகழ்ந்து பேசுனீங்கன்னா இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிடுவாங்க. மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா பீப்புள் அரவுண்ட் தெம் தே அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக் டு சீட் தெம். ஸோ அட் ஒன் பாயிண்ட் இன் லைஃப் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நான் இவங்களை ரொம்ப நம்பினேன், கடைசியில் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஈவன் வித் ஜெயலலிதா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க சீட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி லேட்டர் ஆன் ஷி ரெக்ரெட்டட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் டேஸ். ஆர் அவங்க நிறைய அவங்க பத்தி வந்த விஷயங்கள்ல அது இருந்திருக்கு. அண்ட் ஸோ ஹெல்த்னு பார்க்கும்போது இவங்க ஃபேஸ் பண்ற அந்த விஷயமே மென்டல் டிஸ்டர்பன்சஸ் தான், விச் இஸ் லைக் டிப்ரெஷன்ஸ் மாதிரியான விஷயம். மென்டல் ஹெல்த் பார்த்துக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர சந்திரன் ரிலேட்டட், ஏன்னா மைண்டுன்னு வரும்போதே சந்திரன் இல்லையா, அது மெயினான விஷயம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இந்த பாடி, ஏன்னா இவங்களுக்கு சந்திரன் ரிலேட்டட் கர்மா இருக்கு. ஃப்ளூயிட் இந்த பாடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பாடியில், ஏன்னா சூரியன் கேத்து தான் இந்த காம்பினேஷன் இல்லையா. சூரியன் சிம்மம், கேத்து வந்து மகம் அதிபதி.
ஸோ சூரியன் கேத்து காம்பினேஷன். ஸோ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க பார்த்துக்கணும். அண்ட் சூரியன் வரும்போது generally they have to just blindly follow natural medicine more than even வெஸ்டர்ன் மெடிசன். ஸோ வெஸ்டர்ன் மெடிசன் எமர்ஜென்சிக்கு போகலாம் இவங்க, பட் உங்களுக்கான ரூட் காஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பாரம்பரிய நேச்சுரல் மெடிசன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னும் பெட்டராக போகும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜெனரலாக காமனான ஹெல்த் இஷ்யூஸ். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஓன் திங்ஸ் யூ ஹேவ் டு செக் யுவர் ஹாரோஸ்கோப். கண்டினியூட் வித் கெரியர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகிற அந்த கெரியர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அஃப்கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் ஃபிட் ஃபார் தட் பொசிஷன். தே ஆர் ஸோ ஃபிட். அவங்க வந்து எனக்கு நான் ஒரு பவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என் கையில் பவர் கொடுத்தா அந்த பவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வேலையை முடிக்கிறது, எப்படி எல்லாரையும் வேலை பார்க்க வைக்கிறது எனக்கு தெரியுன்றதுல ரொம்பவே தெளிவான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் டாப் பொசிஷன்ஸ், அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸு, மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ், அஃப்கோர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ், பிகாஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஹேவ் பவர் இல்லையா, பொலிட்டீஷியன்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆன்சிஸ்ட்ரல் பற்றின விஷயங்கள், அதாவது நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் மூலமாகவே வர சில விஷயங்கள், அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஏன்ஷியன்ட் ரிசர்ச்சர்ஸ், ஏன்ஷியன்ட் ரிலேட்டட் திங்ஸோட ரிசர்ச்சர்ஸ். இவங்களுக்கு பெஸ்ட் சூட் ஆகிற விஷயம் என்னன்னா, முன்னாடியிலேருந்து வந்திருக்க நம்மளோட புராணங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா, அதை படிக்கிறது, அதை படித்து புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்கும். இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் தட் உங்கள் லைஃப்க்கான லெசன்ஸ் நிறைய அதுலேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரியன்ஸாக இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்சர்ஸ், அதை தான் சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்சர்ஸ். பிஸ்னஸ்னு வரும்போது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் செட் ஆகும், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செட் ஆகும், வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் செட் ஆகும், சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான இப்போ மெடிடேஷன் ஆப்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் விஷயங்கள் செட் ஆகும். ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டேன். அண்ட் மெடிசன்ஸ்னு வரும்போது மெடிசன் ரிலேட்டட் பீடியாட்ரிக், குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணுறது தெரியும், சைக்கியாட்ரிஸ்ட் செட் ஆகும், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் செட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஓவரால் செட் ஆகக்கூடிய கெரியர்ஸ். இல்லை அந்த பர்டிகுலரான ஸ்பெஷலைசேஷன்ஸ் அது மட்டும் தான் சொல்கிறோம். பிகாஸ் தேர் ஆர் லைக் செவரல் கெரியர்ஸ், எவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லா வேலையும் உட்காந்து நம்ம இதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதர் தன் தட் இவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் டு இம்ப்ரூவ் தீஸ் திங்ஸ் ஃபார் ஷோர். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க என்ன பண்ணுவாங்க, தே வுட் ஜஸ்ட் டெல் இட் ஃபர்ஸ்ட். நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய வெளியில் சொல்லிடுவாங்க. ஏன்னா தே டோன்ட் மைண்ட் டெல்லிங் இட், தே ஆர் வெரி ஓப்பன் இன் தட். பட் என்னன்னா, பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் செக்கிங், நீங்க சொல்றத செய்வீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இஃப் யூ டெல் சம்திங் அண்ட் இஃப் யூ டோன்ட் டூ இட், அங்க வந்து உங்களோட வேல்யூ நீங்களே குறைச்சிக்கிறீங்க இல்லையா. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. நீங்க இல்லைன்னா எப்ப செய்ய போறீங்களோ அப்ப மட்டும் அதை சொல்லுங்க. நீங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்கு அவசியம் இல்லைன்னா நீங்க செஞ்சு முடிச்சுட்டே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கூகுளுக்கு வேலை ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கு, நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன், நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கிடைச்சதுன்னா மட்டும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஃபினிஷ் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டெல் இட் அவுட் சைட். அது ஒரு பெரிய திங் விச் யூ ஹாவ் டு imbibe. Some people are good at maintaining that, some people may not maintain. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த அட்வைஸ். செகண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆன்செஸ்ட்ரி ரிலேட்டடா கர்மா வேற யாரையும் அஃபெக்ட் பண்றதை விட உங்களை தான் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அதாவது முன்னோர்கள் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களை தான் டார்கெட் பண்ணி அஃபெக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன, அப்ப அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட்லி ஹெரிடிட்டரி பேஸ்ட் டிசீசஸ். உங்க முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான டிசீசஸ் வந்தது, எதனால ஒரு ஹெல்த் இஷ்யூல அவங்க இறந்தாங்கன்னா எந்த ஹெல்த் இஷ்யூவால இறந்தாங்கன்றத நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆர்கன் இல்ல அந்த ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வராம இருக்கா அப்படின்றத நீங்க ப்ரிகாஷன்ஸா பாத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் மக நட்சத்திரம். செகண்ட், உங்களுக்கு நிறைய முன்னாடி உங்களை பெருமையா பேசிட்டு பின்னாடி உங்களை என்ன பின்னாடி இகழ்ந்து பேசுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் உங்களை சுத்தி இருப்பாங்க. பி கேர்ஃபுல் வித் தட். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். See, by what you can identify is that உங்க முன்னாடி வந்துட்டு வேணும்ட்டே உங்களை புகழ்ந்து பேசாம இருக்காங்களா, trust them. You can blindly trust them. ஏன்னா முன்னாடி வந்துட்டு ஐயோ நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவங்கள நம்பாதீங்க.
நீங்க முன்னாடி வந்துட்டு ஓகேப்பா என்ன என்ன பிரச்சனை இதுவா அப்படின்னு நார்மலா பேசுறவங்கள நம்புங்க. ஏன்னா முன்னாடி புகழ்ந்து பேசுறவங்க பின்னாடி ஆப்போசிட்டா இருப்பாங்க. எப்பவுமே வந்து எல்லாரையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இவ இப்படி இருக்கா தெரியுமா, அவ ஏன் அப்படி பண்றா, இவ ஏன் இப்படி பண்றான்னு தப்பா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. தட்ஸ் அனதர். உங்களுக்கு மகனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இன்னொருத்தவங்களை பத்தி வந்து குறை சொல்றவங்க உங்களை பத்தி அவங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்க கிட்ட குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இல்ல வேற யாரோ கிட்டயோ குறை சொல்லிட்டு இருப்பாங்க. டோன்ட் பிலீவ் தோஸ் பீப்புள். தே ஆர் டோட்டலி நெகட்டிவ் பீப்புள். ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் அட் சம் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் யூ கெட் சீட்டட் பை பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கீப் அ செக் ஆஃப் யுவர் ஈகோ. அது வந்து சம்டைம்ஸ் உங்களை தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வச்சிரும். அதுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இன்னும் சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் தேர் வுட் பி லைக் ஒரு சீப்பான பவர் கேம்ஸ் உங்களோட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நீ தான் இங்க பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா, நான் இங்க உன்னை விட பெரிய ஆள் ஆகி காட்டுறேன் அப்படின்னு உங்ககிட்ட உங்களை தேவையில்லாம வம்பு இழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டோன்ட் கிவ் ஹீட் டு தட். நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறியா, ஆயிக்கோ, எனக்கு அதனால ஒன்றும் இல்லை, ஏன் மனசுக்கு நான் உண்மையா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு நினைச்சிட்டு நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. டோன்ட் கெட் இன்வால்வ் வித் பவர் கேம்ஸ் பிகாஸ் தட் வுட் அகெயின், நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா தட் வுட் அகெயின் ட்ரிகர் யுவர் ஈகோ. அதனால டோன்ட் கெட் இன்வால்வ். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் மக நட்சத்திரம். ஹோப் யூ என்ஜாய். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்கள மட்டும்தான் நாங்கள் சூஸ் பண்ணி ராசி கற்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபார் தோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் சோ இன்வால்வ்ட் வித் டாபிக்ஸ், நிறைய கமெண்ட் பண்றவங்க, அவங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆயிருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்றாங்க, இவங்களெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அண்ட் கமெண்ட்ஸ்லயும் லிங்கை பின் பண்ணியிருக்கோம், போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.